மாப்பிள்ள வாங்க மச்சான் உட்காரு. அண்ணே என்ன மச்சான் இந்த நேரத்தில் வந்திருக்கீங்க? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, அலமுவ நாதனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவங்க வீட்டில் சம்மதிச்சிட்டாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும்ண்ணே, அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எனக்கும் அம்மா தான் சொன்னாங்க. அம்மா அப்பாலாம் அலமுவை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு போயிருக்காங்க. தெரியும் மச்சான், எங்களையும் கூப்பிட்டாங்க. எங்களால் தான் கூட சேர்ந்து போக முடியல. ஆமாம் மாப்பிள்ள, என்னாலையும் தான் போக முடியல. அலமு கல்யாணத்தில் இருக்க தடங்கள் நீங்கணுக்கிறதுக்காக கோயிலுக்கு கிளம்பி போனாங்க. போகிற வழியிலே நல்ல செய்தி வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம் மச்சான். இப்போ என்னென்ன மாப்பிள்ள, நாதனோட அப்பா அம்மா அவ்வளவு நிலையான ஆளுங்க கிடையாது. கோபதாபத்தில் முடிவெடுக்கிற ஆளுங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன பிரச்சனைனா கூட டக்குன்னு மனசு மாறக்கூடியவங்க. அதனால அப்பா அம்மா வர்ற வரைக்கும் காத்துட்டு இருக்காம நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கிளம்பி போய் அவங்க வீட்டில் பேச வேண்டிய விஷயத்த பேசி முடிச்சுட்டு கல்யாணத்தை உறுதிப்படுத்திட்டு வந்துட்டோம்னா பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. நல்ல யோசனை தான். ஆனால் நீங்கள் பேசுகிறப்ப நடுவில் நம்ம எல்லாரும் சேர்ந்துன்னு சொன்னீங்க இல்லையா? அந்த நாம எல்லாரும்னா யாராரு? நீங்களும் நானும் மட்டுமா, இல்லை வேற யாராவது இருக்காங்களா? அலமுக்கு 2 தடவை முதல்ல கல்யாணம் பேசினப்ப அவளுக்கு நான் மட்டும்தான் இருந்தேன். ஆனால் இப்போ கேசவண்ணன், கல்பனா இவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ கேஷவ் உங்களுக்கு அண்ணன் ஆயிட்டாருங்களா? அண்ணன் தானே மாப்பிள்ள அவரு? ஆமாம்மா, அவர் உங்களுக்கு அண்ணன் தான். அவர் உங்களுக்கு சொந்தம். நீங்கள் அவர் எப்படி வேணா கூப்பிடலாம். அதில் நான் எந்த கருத்தும் சொல்ல முடியாது. அது இருக்கட்டும், இந்த நாதனோட வீட்டுக்கு போயிட்டு அலமோட கல்யாண விஷயத்தை பேசி முடிவு பண்ணலான்ற ஐடியாவை யார் உங்களுக்கு கொடுத்தது? இந்த ஏற்பாடெல்லாம் யார் முன்னாடி நின்று பண்றது? கேசவ அண்ணனும் ஆர்த்தி அண்ணனும் தான் இந்த யோசனையை சொன்னாங்க. எனக்கும் அது சரிதானு தோணுது. ஓ, அப்ப இந்த விஷயத்தை எனக்கு சொல்றதுக்காக தான் கேஷவ் திரும்ப திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு, அப்படிதானே? ஆமா மாப்பிள்ள, அண்ணன் ஃபோன் பண்ணப்ப நீங்க போனை கட் பண்ணிட்டீங்களா? அதுக்கப்புறம் பல தடவை ஃபோன் பண்ணியும் நீங்க போனை கட் பண்ணிட்டீங்களா? கடைசியில சுவிட்ச் ஆஃப் வேற பண்ணிட்டீங்களா? ரொம்ப வருத்தப்பட்டாரு. ஓஹோ, அதனால மாப்பிள்ளை கிட்ட போய் நீங்களே பேசுங்க தோறன்னு உங்களை அனுப்பி வச்சிருக்காரு, அப்படிதானே? ஏங்க, அந்த ஆளு பிடிக்கல, இருந்தாலும் முகத்துல அடிச்ச மாதிரி போனை நான் கட் பண்ணேன். திரும்ப திரும்ப ஃபோன் பண்றாரு. இப்போ உங்களை வேற அனுப்பி வச்சிருக்காரு. என்னதான் வேணுமா அந்த ஆளுக்கு? என்ன மாப்பிள்ள, அதான் சொன்னேனே, அலமுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வர விஷயம், அதுக்கு தான். எனக்கு பிடிக்கலங்க, நான் வரல. நீங்க வேணா போய்க்குங்க. என்ன மாப்பிள்ள இப்படி பட்டுன்னு சொல்லிட்டீங்க? அதான் தெளிவா சொல்லிட்டேனே, எனக்கு பிடிக்கல. அந்த ஆள் தலைமையில் நடக்கிற எந்த விஷயத்துல எனக்கு கலந்துக்க பிடிக்கல. போதுமா? மாப்பிள்ள, நீங்க ஆத்திரத்துல என்ன பேசணும்னு புரியாம பேசிட்டு இருக்கீங்க. நான் புரியாமலாம் பேசுறேங்க, புரிஞ்சு தெளிவா தான் பேசுறேன். ஏங்க, என் பொண்ணோட வாழ்க்கைக்கு உல வைக்க பார்த்தாங்க அந்த ஆளு. அந்த ஆள் தலைமையில் நடக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, அதில் நான் கலந்துக்க மாட்டேன். என்ன விட்டுருங்க. மாப்பிள்ள, அவர் மேல உங்களுக்கு இருக்கிற கோபம் நியாயமானதா இல்லையாங்கிறதெல்லாம் வேற விஷயம். அது நியாயம்னே வச்சுக்கிட்டாலும் அவரு தலைமையில் நடக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக அலமுக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியத்துல நீங்க கலந்துக்காம ஒதுங்கி நிப்பீங்களா? இந்த பாருங்க மச்சான், நான் முக்கியம்னா அந்த ஆள் ஒதுங்கிக்க சொல்லுங்க. இல்ல அந்த ஆள் தான் முக்கியம்னா என்ன விட்டுருங்க. மாப்பிள்ள, இது ஒரு பேச்சா? அலமுவோட கல்யாண விஷயம் மாப்பிள்ள. ஈகோ பாக்குறதுக்கு இதுவா நேரம்? நியாயமா பார்த்தா நாம பொறுப்பெடுத்து நடத்தி இருக்க வேண்டிய விஷயம் இது. எதையோ நினைச்சுக்கிட்டு நாம பின்தங்கிட்டோம். அவங்க எடுத்து பண்றாங்க, நாம கூட போயாச்சு நிக்க வேண்டாமா? இப்பயே சொல்ற மச்சான், நாமளே எல்லா விஷயத்தையும் எடுத்து போட்டு செய்வோம். நம்மளை விட அலம்பு மேல அவருக்கு அக்கறை வந்துற போது அவர் நினைச்சா வருவாரா, நினைச்சா போவாராம். அவருடைய அக்கறைலாம் அவ்வளவுதாங்க. அவர் ஒதுங்கிக்க சொல்லுங்க. எல்லா விஷயத்தையும் நாமளே எடுத்து போட்டு செய்வோம். ஒரே குடும்பத்துக்குள்ள அப்படிலாம் சொல்ல முடியாது மாப்பிள்ள. சொன்னா சண்டையாகி போயிடும். இந்த நேரத்துல நமக்குள்ள சண்டை சச்சரவு வந்துச்சுன்னா அது அலமுவோட கல்யாணத்தை தான் பாதிக்கும். சரி, சொல்ல வேணாம். அவரே எல்லாத்தையும் பண்ணட்டும். நீங்க போய் சந்தோஷமா கலந்துங்க. நான் வரல, என்ன விட்டுருங்க. அவ்வளவுதான். இது வீண் புடிவாதம் மாப்பிள்ள. யாரு பொறுப்பெடுத்து நடத்துறாங்கன்ற விஷயத்தை விடுங்க. அப்பாவும் அம்மாவுமே எல்லாத்தையும் எடுத்து பண்றாங்கன்னே வச்சுக்குவோம். யாரு பொறுப்பெடுத்து பண்ணாலும் இது கடைசியில எங்க போய் முடியும் தெரியுமா? அலமுவோட கல்யாணத்துக்கு அவங்க வந்தா நாங்க வர மாட்டோம், நாங்க வரணும்னா அவங்க வரக்கூடாதுன்னு சொல்ற அளவுக்கு போய் நிற்கும். அவங்கள வரக்கூடாதுன்னு எங்களால சொல்ல முடியாது மாப்பிள்ள. ஆனா அவங்க வந்தா நீங்க வரமாட்டேங்கிறீங்க. கூட பிறந்த அக்கா தன்னோட தங்கச்சி கல்யாணத்துக்கே வர முடியாத சூழ்நிலை உருவாகும். அக்கா வரலன்னு அவ அங்க அழுவா, தங்கச்சி கல்யாணத்துக்கு போக முடியலன்னு இவ இங்க அழுவா. இவங்க 2 பேரும் அழுவுறத பார்த்து எங்க அம்மா அழுவாங்க, நாங்க எல்லாரும் அழுவோம். பரவாயில்லையா உங்களுக்கு? இதான் உங்க ஆசையா? ரொம்ப நாள் தட்டி போய் இப்பதான் அலமுக்கு கல்யாண யோகம் வந்திருக்கு.
சந்தோஷமான சூழ்நிலையில் நடக்க வேண்டிய கல்யாணம் அழுகையில் நடந்தா அந்த கல்யாணம் மொத்தமா உருப்படாம போயிடுமாப்ல. இந்த விஷயத்துல ஈகோ பார்க்காதீங்க. அலமு கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். அவளுக்கு அண்ணனா உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க மாப்ள. நம்மளோட சண்டை சச்சரவுனால அதுக்கு எந்த இடைஞ்சலும் வந்துட வேண்டாம். சரி மச்சான், இப்போ நான் என்ன பண்ணேன்னு சொல்றீங்க? அலமுவோட கல்யாணத்தை பேசி முடிக்கிறதுக்கு அவளோட கூட பிறந்த அக்கான்ற முறையில மங்களாவும், நான் கூட்டிட்டு வந்த முதல் மாப்பிள்ளைங்கிற முறையில நீங்களும் வரணும். என் தங்கச்சி அலமுவோட கல்யாணத்தை எந்த மன வருத்தமும் இல்லாம கடைசி வரைக்கும் இருந்து நல்லபடியா நடத்தி தரணும். இதுதான் என்னோட வேண்டுகோள். சரி மச்சான், நான் வரேன். அலமுக்காக வரேன். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. நான் போய் ரெடியா வரேன். வாங்க மாப்ள. கல்பனா, மாப்ள வந்திருக்காரு பாரு. அது வரேங்க. டேய் உள்ள வாடா. உட்காருங்க மாப்ள. வாங்க மாப்ள. இல்ல பரவாயில்ல மாமா. இவன் தான் என்னோட ஃப்ரெண்ட் செல்வா. வணக்கம் சார். எனக்கு பிசினஸ்க்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொன்னல, அது இவன் தான். ஓ அப்படியா? இப்ப நம்ம வாங்க போற கம்பெனியை போய் பார்த்து ஓனர் கிட்ட விலையெல்லாம் பேசி ரொம்ப கம்மியான விலையில முடிச்சு கொடுத்ததே இவன் தான் மாமா. ஓ அப்ப எல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? ஆமா அத்த, பணத்தை கொடுத்துட்டு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனை நம்ம பேர்ல மாத்திக்கிட்டு டேக் ஓவர் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. அதான் உங்ககிட்ட பேசி பணத்தை வாங்கிட்டு போலாமேன்னு வந்தேன். டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு ஆகுது மாப்ள? அது எல்லாத்தையும் நான் மாமா கிட்ட போன்லயே சொல்லிட்டேன். இல்ல மாமா? ஆமா கல்பனா, மாப்ள எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நீ ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளில போயிட்டியா, நான் உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். மாப்ள, நீங்க போன்ல பணம் வேணும்னு சொன்ன உடனே 10 லட்சம் ரூபாய்க்கு செக் போட்டு ரெடியா வச்சிருக்க மாப்ள. இந்தாங்க மாப்ள, இந்த பணத்தை வச்சு நீங்க தொழில் தொடங்குற முகூர்த்தத்துக்கு நீங்க ஓஹோன்னு அமோகமா வரணும். எங்க பொண்ணு வாழ்க்கை சீரு சிறப்புமா அமையணும். அதுதான் எங்களோட ஆசை. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சரிங்க மாப்ள, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீங்க போய் எல்லா ஏற்பாடையும் செஞ்சு கொடுக்க வேண்டியதை கொடுத்து வாங்க வேண்டியதை வாங்கி எல்லாத்தையும் நல்லபடியா முடிங்க. இருங்க கொஞ்சம் இருக்க மாப்ள. என்னங்க நீங்க வந்த மாப்பிளையே ஒரு வாய் காஃபி கூட குடிக்க விடாம போங்க போங்கன்னு துரத்துறீங்க. நல்ல நேரம் முடிஞ்சிருமே. அதெல்லாம் இன்னும் டைம் இருக்குங்க மாப்ள. நீங்க கொஞ்சம் இருங்க. நல்ல காரியத்துக்கு போறீங்க, ஸ்வீட்டும் காஃபியும் சாப்பிட்டுட்டு போங்க. ஏங்க பெருமாள் கடைக்கு போயிருக்கான், நீங்க கொஞ்சம் வாங்க. ஸ்வீட் தரேன், மாப்பிளைக்கும் மாப்பிளை ஃப்ரெண்டுக்கும் கொடுங்க. வாங்க மாப்ள, நீங்க உட்காந்துங்க, நான் வந்துடுறேன். ஏய் ஸ்வீட் கொடு, டைம் ஆச்சு. ஐயோ நான் அதுக்கா கூப்பிட்டேன். ஏங்க இப்படி மண்ணு மாதிரி இருக்கீங்க? கொஞ்சம் கூட யோசிக்காம என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம நீங்க பாட்டுக்கு பொசுக்கு பொசுக்குன்னு எல்லாத்தையும் பண்றீங்க. ஏண்டி நான் என்ன தப்பா பண்ணேன்? மாப்பிளைக்கு தொழில் தொடங்க காசு கொடுக்கறதுன்னு நாம 2 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணோம். அதானே நான் செஞ்சேன். காசு கொடுக்கறதுன்னு 2 பேரும் சேர்ந்து தான் முடிவு பண்ணோம் இல்லங்களே. ஆனா எதுக்காக காசு கொடுக்கறோம், என்ன தொழில், அதோட ஆழம் என்ன, லாப நஷ்டம் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தானே கொடுக்கணும். என்ன விவரம்னு கேட்டா நான் எல்லாத்தையும் மாமா கிட்ட சொல்லிட்டேங்கிறாரு. என்ன விவரம் என்ன ஏதுன்னு கேட்டீங்களா? அது ஒன்னும் பெருசா கேட்டுக்கல. இந்த மாதிரி ஒரு கம்பெனி விலைக்கு வருது, இவ்வளவு காசு ஆகும்னு சொன்னாரு, செக்க போட்டு வச்சிட்டேனே. என்னங்க நீங்க இப்படி கூறு கெட்டத்தனமா வேலை பாக்குறீங்க? இவ்ளோ பெரிய தொகையை கொடுக்கும்போது யாரோட கம்பெனி, விக்கிற ஆளு நல்ல ஆளா இல்லையா, ஏன் விக்கிறாரு, ஏதாச்சும் வில்லங்க இருக்கா, லாபத்துல போகுதா நஷ்டத்துல போகுதா, தொழில் வளர்ச்சி நல்ல வருமா, சம்பளம் செலவெல்லாம் போக மாச வருமானம் எவ்வளவு வரும், இதெல்லாம் விசாரிக்க மாட்டீங்களா? புரியுது, ஆனா செக்க கொடுத்துட்டேனே. இனிமே போய் இந்த விவரம் எல்லாம் கேட்டா நல்லா இருக்காது. அவர் பாட்டு அன்னைக்கு மாதிரி கோச்சிக்கிட்டு நீ வேணா உன் செக் வேணா போயிட்டாருனா. மாப்பிள்ள கிட்ட ஒன்னும் விவரம் எல்லாம் கேட்க வேண்டாம். பேசாம நீங்களும் அவர் கூட சேர்ந்து கிளம்பிடுங்க. போனீங்கன்னா கம்பெனியை நேர்ல பார்த்த மாதிரி இருக்கும், நேரடியா நீங்களே விவரம் விசாரிச்ச மாதிரியும் இருக்கும். கல்பு சூப்பர் டி, இதுக்கு தாண்டி உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி வேணுங்கிறது. போதும் போதும் போங்க. எப்ப பார்த்தாலும் தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிற பொழப்பாவே போச்சு. இதுல கொஞ்சம் வேற. ஸ்வீட்டை கொண்டு போய் கொடுங்க. பிளாஸ்க்ல காஃபி இருக்கு, நான் அப்புறமா எடுத்துட்டு வரேன். மாப்ள எடுத்துங்க. தேங்க்ஸ் மாமா. எடுத்துங்க. டேய் எடுத்துக்கோடா. மாப்ள எனக்கு ஒரு ஆசை. என்ன மாமா? பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க, வாழ்க்கையில ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வைக்க போறீங்க. அந்த நேரத்துல நான் உங்க பக்கத்துல இருக்குன்னு ஆசைப்படுறேன். என்ன மாப்ள பாக்குறீங்க? நீங்க பண்ண போற பிசினஸ்ல கூடவே இருக்க போறேன்னு நினைச்சீங்களா? சாச்சா அப்படியெல்லாம் கிடையாது மாப்ள. முதல்ல தொழிலுக்கான முயற்சிகளை தொடங்க போற இந்த நாள்ல உங்க பக்கத்துல இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால நானும் உங்க கூட வரணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே? இதுல எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்ல மாமா. ஒரே ஒரு விஷயம் தான் சார், முதல் காரியம் ஆரம்பிக்கும் போது 3 பேர் போனா சரியா வருமானதான். அப்ப கல்பனா இருக்கல்ல, அவனே அழைச்சிட்டு போயிடுவோம்.
எதுக்கு சார் மேடம் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? அங்க போனதுக்கு அப்புறம் நமக்கு பேசி விட்ட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வருவாப்ல. எப்படின்னு கணக்கு பார்த்தா 4 பேர் வந்துரும். நீங்க மட்டும் வாங்க சார். அப்ப நான் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி. கல்பனா ட்ரெஸ் எடுத்து கொடு. நீங்க உட்காந்து காஃபி குடிங்க. என்ன மச்சான், உன் மாமனாரும் மாமியாரும் உன்னை அவ்வளவா நம்மள போல தெரியுதே. நாம எல்லாத்தையும் சரியா தான் பண்றோமான்னு நம்மள ஆழம் பார்க்க தான் உன் மாமனார் கூட வராருன்னு நினைக்கிறேன். வந்தா வரட்டுமேடா, நம்ம எல்லாத்தையுமே சரியா தானே பண்ணிட்டு இருக்கோம். ஆமாமா, அதுல என்ன சந்தேகம்? எல்லாத்தையும் பெர்ஃபெக்ட்டா தான் பண்ணிட்டு இருக்கோம். வரட்டும் வரட்டும், நமக்கு என்ன பிரச்சனை? அவருக்கும் தொழில இருக்கிற நல்லது கெட்டது வரவு செலவு எல்லாத்தையும் அவரே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாருன்னா சந்தேகம் எல்லாம் தீந்துற போகுது. கோயிலுக்கு நம்ம எத்தனை முறை வந்திருக்கோம் இல்லைங்க? ஆமா ஞானம். அலமோ அப்பா, அப்பெல்லாம் எங்களுக்கு வேற பொழுதுபோக்கே கிடையாது. உங்க அம்மா முணுக்குன்னு அந்த கோவிலுக்கு கிளம்பி வந்துருவா. தனியா போக மாட்டா, என்னையும் துணை கூப்பிடுவா. சும்மா உட்காந்துட்டு இருக்கிற நேரத்துக்கு கோவிலுக்கு போய் சாமியை கும்பிட்டோம்னா புண்ணியம் சேரும் இல்லையா, அதனால நானும் கிளம்பி வந்துருவேன். இப்பதான் அம்மா அப்படின்னு நினைச்சேன். அப்பத்துல இருந்தே அப்படிதானப்பா? அவ எப்பவுமே அப்படித்தாம்மா. நான் தான் எவ்வளவோ மாற்றங்களுக்கு ஆளாயிருக்கேன். என் நட உட பாவனை எல்லாம் மாறிடுச்சு. ஏன் சுந்தரங்கிற என் பேரே அருணாச்சலன்னு மாறிடுச்சே. ஆனா உங்க அம்மா கிட்ட எந்த மாற்றமும் கிடையாது. வயசும் பக்குவமும் முன்னைய விட கூடி இருக்குங்கிறத தவிர மத்தபடி அப்படியே தான் இருக்கா. மாறிக்கிட்டே இருக்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது, மாறாம அப்படியே இருக்கிறது சிறப்புன்னு சொல்ல முடியாதுங்க. காலத்துக்கு ஏத்த மாதிரி தேவைக்கு ஏத்த மாதிரி மாற வேண்டியதாங்க. உங்களுக்கு தேவை ஏற்பட்டது, அவசியம் இருந்தது, நீங்க மாறிட்டீங்க. அந்த அவசியமும் தேவையும் எனக்கு இல்ல, நான் அப்படியே இருக்கேன். நான் கடைசியா அலமு தூக்கிட்டு இந்த கோயிலுக்கு வந்தது ஏதோ நேத்து நடந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள எத்தனை வருஷம் ஓடி போயிடுச்சு. வணக்கம் சாமி. வாங்க வாங்க. ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுது. இல்லைங்க, நாங்க ரொம்ப பழசு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இங்கதான் வாழ்ந்தோம். 25 வருஷத்துக்கு முன்னாடி இங்க பூசாரியா இருந்தார்ல, அப்போ என் மகளை இந்த கோயில் சாமிக்கு எழுதி வச்சுட்டோம். இவ கல்யாணம் தடப்பட்டுக்கிட்டே இருந்தது. ஜோசியரை போய் பார்த்தோம். எந்த கோயில்ல இவ்வளவு சாமிக்கு எழுதி வச்சிங்களோ அதே கோயிலுக்கு போய் பூஜை பண்ணிட்டு வாங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு சொன்னாரு. அதான் பூஜை பண்றதுக்கு வந்திருக்கோம். நீங்க இங்க வந்துட்டீங்கல்ல, கண்டிப்பா உங்க பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். பண்ண வேண்டிய பூஜையை நல்லபடியா பண்ணி தர்றேன். சாமி உங்களுக்கு எந்த குறையும் வைக்காது. வாங்க வாங்க. வாமா. வெளிநாட்டுல தான் இருக்கியா இல்ல இந்தியாவுக்கு வந்துட்டியான்னு ஒண்ணுமே தெரியல. நான் வந்து ரொம்ப நாளாச்சு. வந்ததுக்கு அப்புறமாச்சும் என்ன காண்டாக்ட் பண்ணிருக்கலாம்ல. எங்க நீதான் நம்பரை மாத்திட்ட போல. ஆமா, அது வேற ஒரு தொந்தரவு. அந்த தொந்தரவுக்கு பயந்துதான் நான் நம்பரையே மாத்திட்டேன். என்னடி, யாராவது பசங்க நம்பரை தெரிஞ்சு வச்சுட்டு கலெக்டா பண்றாங்களா? பசங்களாம் இல்ல. பின்ன அது சரி, எதுக்கு வேண்டாம் விடு. என்னடி ஏதோ சொல்ல வந்துட்டு பாதிலே விடுங்கற. ப்ளீஸ் அனி, அத பத்தி எதுவும் பேச வேண்டாம், விட்டுறலாம். துளசி, ஏய், என் பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு உனக்கு எந்த யோகியதையும் கிடையாது. ஏமா இப்படி கோவமா வாய் மூடு. நீ எப்படி இங்க வந்த? எதுக்காக வந்த? அம்மாச்சி, என்ன இதெல்லாம்? உன்னை பார்க்கதாமா அம்மாச்சி, நம்ம கோயிலுக்கு வர போற விஷயம் இந்த கேடு கட்டவளுக்கு எப்படி தெரியும்? நீங்க சொன்னீங்களா? நான் இங்க வந்தது தப்புன்னா அந்த தப்பு பண்ணது நான் தான். என்ன எவ்வளவு வேணாலும் கோச்சிக்கோ. எங்க அம்மா பாவம், அவங்கள ஏமா கோச்சிக்கிறேன்? உன்னை கோச்சிக்கிட்டாதான் எந்த பிரயோஜனமே இல்லையே. எவ்வளவு கோச்சிக்கிட்டாலும் உன் சொரணையில தான் உரைக்கிறதே இல்லையே. ஏன்னா
உன்ன மாதிரி ஜென்மத்துக்கு சொரணே கிடையாது. அதனாலதான் கொஞ்சமாவது சொரணை இருக்கிற என் அம்மாச்சிய கோச்சிக்கிறேன். அம்மாச்சி, இந்த பொம்பளை எப்படி இங்க வந்துச்சு? என்ன இந்த பொம்பளையோட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் சதி பண்றீங்களா? அம்மாடி, ஏமா கோவச்சிக்கிற? பாவமா இவ உன்னை பாக்கணுங்கிற ஏக்கத்துல. வேண்டாம், இந்த பொம்பளை எனக்கு பார்க்க பிடிக்கல. இந்த பொம்பளை பார்த்தா உடம்பெல்லாம் அப்படியே கூசுது. துளசி, என்ன பிரச்சனை? யார் இவங்க? இது ஒரு அசிங்க பிடிச்ச பொம்பளை. அம்மாடி, அவ உன்னை பெத்த தாய்மா. அவளை அப்படி எல்லாம் சொல்லாதம்மா, பாவமா அவ. துளசி, இவங்க உங்க அம்மாவா? அம்மான்னு சொல்லாத. இந்த பொம்பளை அந்த புனிதமான வார்த்தை கொஞ்சம் கூட அருகதே இல்லாத ஜென்மம். துளசி ப்ளீஸ், உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? ஏன் உங்களை இப்படி நோகடிக்கிற? நான் உன்னை நோகடிக்கல, இந்த பொம்பளை தான் என்ன நோகடிக்குது. என்னோட பொறுப்பையே கேவலப்படுத்திடுச்சு. இதை என் அம்மான்னு சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு. எனக்கு புரியவே இல்ல. அப்படி அவங்க என்ன பண்ணிட்டாங்க? சரி, தப்பே பண்ணிருக்கணுமே. அனிதா, அது என்ன தொழில் பண்ணுது தெரியுமா? எந்த பொம்பளையும் பண்றதுக்கு கூசுற கேவலப்பட்ட தொழில், உடம்பு வித்து பழைக்கிற தொழில். இப்ப புரியுதா? என் வலிய வேதனை உனக்கு இப்ப புரியுதா? துளசி, உங்க அம்மாவோட தொழில் தப்பான தொழில் தான். ஆனா அந்த தொழில அவ ஆசைப்பட்டா பண்றா. நீயாச்சும் நல்லபடியா இருக்கணுங்கிறதுக்காகத்தானமா பண்றா. பாவப்பட்ட ஜென்மம் அவ. பிறந்ததுல இருந்தே சுகப்படாத ஜென்மம்மா. விதி இவளை அந்த தொழில புடிச்சு தள்ளி விட்டுருச்சு. விதின்னு சொல்லாதீங்க அம்மாச்சி, எங்க அப்பன்னு சொல்லுங்க. என்ன சொல்ற துளசி? உங்க அப்பாவா உங்க அம்மாவ? ஆமா, எங்க அப்பா தான். அவன் ஒரு கேடு கட்ட பொறுக்கி ராஸ்கல். இந்த பொம்பளைக்கு ஆசை காட்டி இந்த பொம்பளை கெடுத்து நான் பிறந்ததுக்கு காரணமா இருந்து கடைசியில இப்படி ஒரு சாக்கடையில இந்த பொம்பளை கொண்டு போய் தள்ளி விட்டுட்டான். இந்த அறிவு கட்ட ஜென்மம் என்னன்னா, விழுந்தது சாக்கடைங்கிற உணர்ச்சி கூட இல்லாம ஏதோ பன்னீர்ல விழுந்த மாதிரி அந்த சாக்கடையில இவ்வளவு நாள் வாழ்ந்து என்ன அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா ஒண்ணு அனிதா, என் அப்பங்கிற அந்த அயோகி ராஸ்கல் மட்டும் என் கண்ணுல மாட்டினா அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். அதிர்ச்சியா இருக்கு துளசி. இவ்வளவு காலம் உன் கூட பழகிருக்க, ஆனா உன் வாழ்க்கையில இப்படி ஒரு சோகம் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இது என்ன சொல்லிக்கிற மாதிரி சோகமா? சொல்லி பெருமைப்பட்டுக்கிற மாதிரி அப்பா அம்மாக்கா நான் பிறந்திருக்கேன். உங்க அப்பா மாதிரி ஒரு ஐயக்கனை என்னால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. ஒரு அப்பாவி பொண்ணை கெடுத்து அவங்களுக்கு புள்ளைய கொடுத்து அதோட இல்லாம அவங்கள படுகுழியில தள்ளி விட்டு போயிருக்கானா, அவன் எவ்வளவு பெரிய பக்கரம் பிடிச்சவனா இருப்பான். சீ, மனுஷன் அவன்லாம். அவனை நீ கொல்லணும்னு ஆத்திரப்படுறது தப்பே இல்ல. இப்படி ஒரு அப்பனுக்கு நான் பொண்ணா பிறந்திருந்தா நானும் அப்படிதான் நினைச்சிருப்பேன். மாடி, அந்த போனை கொடு. என்ன பாட்டி? அண்ணா, இங்க பாத்தியா? இவனா? அம்மா, எங்க அப்பாவை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இவனா உங்க அப்ப? இந்த படுபாவியா உங்க அப்ப? பாட்டி, இவ்வளவு நேரம் எந்த அயோக்கியனை பத்தி பேசிட்டு இருந்தோமோ அந்த அயோக்கிய இவன் தாமா. இவன் தாமா துளசியோட பொறப்புக்கு காரணமா இருந்தவன். அன்னத்தை கெடுத்து அவளுக்கு புள்ளைய கொடுத்து விபச்சார விடுதியில வித்துட்டு போன அந்த கேடுகட்ட பொறுக்கி இவன் தாமா.